வேத வாசிப்பு லூக்கா எழுதின அதிகாரம் 12வது அதிகாரம், பேஜ் நம்பர் 101, 22 32 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகின்ற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடந்த வாரத்தில் பரலோகத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது வாசித்த லூக்கா 12வது அதிகாரத்தில் 22 32 வசனம் வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்டோம். அதில் கர்த்தர் என்ன சொல்றார்? 31வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுகிறார். மற்ற எல்லாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு 6 காரியத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ராஜ்யத்தின் ராஜாவை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். 2வது, நம்முடைய மனதை சரியாக சீர்படுத்த வேண்டும். 3வது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்று பார்க்க போகிறோம். அந்த ராஜ்யத்தோடைய சட்டதிட்டம் என்ன, அவர் போட்டிருக்கிற சட்டம் என்ன அப்படிங்கிறத அதையும் பார்க்க போகிறோம். தாவீதுக்கு, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இந்த ராஜாவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு சங்கீதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். அதையும் பார்க்க போகிறோம். இந்த ராஜ்யத்தின் ராஜாவை எப்படி கனம் பண்ண வேண்டும், இந்த 6 காரியங்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ராஜாவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல அரண்மனையில போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்க நட்சத்திரத்தை பார்த்து வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம், ராஜான்னா அரண்மனையில பிறப்பார் என்று. இன்னைக்கு நல்லவர்கள், உத்தமர்கள், அவர்களுடைய உள்ளத்துல தான் இயேசு பிறப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறந்தார். அப்ப நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக மகிமையின் ராஜா நம்முடைய உள்ளத்துல வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். மத்தேயு 21:4
இயேசு வந்து எருசலேமுக்குள்ளே பகமணியாக கழுதையின் மீது பவனியா போன பொழுது தீர்க்க தரிசனமா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேறுகிறது. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், சாந்த குணம் உள்ளவர், ராஜாதி ராஜா, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, இதோ ஒன்றைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இந்த ராஜா நம்மை தேடி வருகிறார். இந்த பூமிக்குரிய ராஜாக்களை நம்ம தான் தேடி போகணும், பிரச்சனை தீர்றதுக்கு தேடி போகணும். ஆனா அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். லூக்கா 19:38 கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்க கடவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னாங்கிறாங்க. அவர் ராஜாதி ராஜா, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இயேசுவை பொய் குற்றம் சாட்டி அண்ணா, காய்பா, ஆசாரிய சங்கம் இவங்கெல்லாம் வந்து கூடி அவர் மேல் குற்றம் சுமத்தி, நீர் யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்குறப்ப, நீர் சொன்னபடி நான் ராஜாந்தான் அப்படின்ட்டாரு. அப்ப இவர் இயேசு வந்து தன்னை ராஜாவென்று சொல்லுகிற பொழுது அங்க ஏற்கனவே பூமியில ராஜாக்கள் இருந்தாங்க. ரோமர்களுடைய காலத்துல அவங்க தான் ராஜ்யம் பண்ணி கொண்டு யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதே வார்த்தையை ஜனங்கள்கிட்ட கேட்குறப்போ, உங்களுடைய ராஜாவை நான் சிலுவையில அறையலாமா அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ராஜா மீட்பர், இரட்சகர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், இவருக்காக உண்டாக்கப்பட்டது, தேவனுடைய குமாரன் மேசியா வந்திருக்கிறாரு. அதை அறியாம என்ன சொல்றாங்க, இவனல்ல ராயனே எங்களுக்கு ராஜா. மனிதனை ராஜாவாக ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு சொல்றாங்களே, செய்யும் தொழிலே தெய்வம், அவர் தான் எனக்கு ஆண்டவர், எனக்கு எல்லாமே என் வேலை தான், எனக்கு எல்லாமே எங்க முதலாளி தான் அப்படின்னு வந்து மனிதனை சார்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனா உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும், நமக்காக ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், நமக்காக ஒரு ராஜா சம்பாதித்து வைத்திருக்கிறார். ராஜா அப்படிங்கிறப்ப வந்து அவர் பரம்பரையா சொத்து இருக்கிறவங்க தான் ராஜாவா இருக்க முடியும். பிச்சைக்காரனை கொண்டு போய் ராஜாவா யாரும் வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு பூமிக்குரிய ராஜாவாகிறவங்க கூட வந்து அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, ஜனக்கட்டு பணக்கட்டு எல்லாம் இருக்குதா, அப்ப இவங்க தான் நன்மை செய்ய முடியும்னு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்று இவருடைய ஆளுகையை நாம் அறிந்து இவருக்கு கன மரியாதை நாம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இவர் வந்து சாதாரண ராஜா கிடையாது, வல்லமை உள்ள ராஜா, எதையும் செய்ய வல்லவர். அன்னாள் வந்து இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணா, அவள் வேண்டுதலை கேட்டு கர்த்தர் வந்து குழந்தையை கொடுத்தார். அதற்கு பின்பு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவ புகழ்ந்து பாடுகிறான், இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை குறித்து அவ்வளவு உயர்த்தி அவள் பாடுகிறார். ஏன்னா கர்த்தர் நல்லவருங்கிறத அவ ருசித்து பார்த்திருக்கிறாள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல இந்த ராஜாவை குறித்து, இயேசு ராஜாவை குறித்து அங்கே அவர் தரிசனத்துல பார்த்துட்டு யோவான் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 19வது அதிகாரம். இன்றைக்கு கர்த்தரை குறித்து நாம் அவர் ஜீவனுள்ள தேவன், அவரை ஆராதிக்கிறோம், அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பார்க்கிறோம், அவர் வெள்ளை குதிரையின் மேல் நியாயந்திருக்கிறவராக தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். அதே அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து தொடர்ந்து இன்னும் 2-3 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய்
வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நம்ம ராஜா சாதாரண ராஜா கிடையாதுங்க. இப்ப நம்ம வாசிக்கிறோம், அவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவர் இருப்பு கோலால் அரசாளுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சொல்றாங்கல்ல. இந்த பிரச்சனைக்கு யாரு காரணகர்த்தா அப்படின்னா ஒரு கரெக்டா ஒரு நபரை சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா ஒருத்தர் அப்படின்னு. ஆனா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் உண்டாகத்தக்கதாக இவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல 21:2 வசனத்துல பாருங்க, 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இவர் தங்க பட்டணத்துல உலாவி வரக்கூடிய ராஜா, கர்த்தாதி கர்த்தர். கேட்பாங்க, ஆண்டவர் ஆண்டவருங்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கலாமே, உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்னு. அவருக்கு கொடுக்கறதுக்கு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அவருக்கு எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆனா ஏன் மற்றவர்கள் கேட்கிற அளவுக்கு நமக்கு நடக்கல அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசித்து அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சகல நாட்களும் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சகல நாட்களும் கூட இருந்து வலதுகையை பிடித்து துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்க்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் யார், எவ்வளவு பெரியவர். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மைமைப்படுத்துவாய்ங்கிறாரு. உன் பாரத்தை என் மேல இறக்கி வை அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம பாரத்தை நம்மளே சுமந்துக்கிறோம். எனக்கு இத்தனை இருக்குது, 3 இருக்கு, 4 இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு இப்படி சொல்றோம். ஆனா இதெல்லாம் இனிமே இந்த பேச்சை ஒழிச்சு கட்ட வேண்டும். நம்முடைய தேவன், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தங்க பட்டணத்துல உலாவி கொண்டிருக்கிறவர். இந்த ராஜா, பூமிக்குரிய ராஜா வரியை போடுறாங்க. வருஷம் வரியை போட்டு 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 எல்லாத்தையும் வசூல் பண்ணி அவங்க காரியத்தை நடத்துறாங்க, செய்யறாங்க. ஆனா இந்த ராஜாதி ராஜா இவர் வாங்குற ராஜா இல்ல, அவர் கொடுக்கிற ராஜா. பேதுருக்கிட்ட கேட்கிறாரு, உங்க போதவர் வரி பணம் செலுத்துறாரா? ஆமா அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு வந்தா உடனே ஏசு சொல்றாரு, போய் முதலாவது தூண்டில் போடு, அதுல மீன் வாயில இருக்கும் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், உனக்கும் எனக்கும் வரி கட்டுன்னு சொல்லுகிறாரு. அப்ப ஏசு சொல்றப்ப என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னாக்க, நான் கூப்பிட்டேன்னா எத்தனையோ தேவதூதர்கள் ஆண்டவர் எனக்காக அனுப்பப்பட முடியும். இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துல நம்ம இருந்தாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். காணாதவைகள் அதாவது நித்தியமானவைகள், காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள். காணாத தேவன், காணாத தேவனுடைய ராஜரீகம், அவர் ஆளுகை, அவர் போட்டிருக்கிற சட்டம், அவர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தம், அது நிறைவேற வல்லமையா இருக்கிறது. ஆனா நம்ம பூமிக்குரிய ராஜ்யத்துல இருக்கிறப்ப நம்ம இதையே பார்த்துட்டு நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் நம்முடைய சரீரத்தின் சூழ்நிலையும் பார்த்து கொண்டே நம்ம அப்படியே மூழ்கி போயிடுறோம். அப்படி மூழ்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே ரட்சிம்னு பேதுரு கூப்பிட்டது போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்ப நிச்சயமா இந்த ராஜா நம்மளை கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிறவர். அவர் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி நம்முடைய பாதங்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துகிறவர். இந்த ராஜாவை குறித்து சரியாக நாம் அறிந்திருக்க வேண்டும். யூதர்கள் அறியல, வேதத்தை பழைய ஏற்பாடு 39 புஸ்தகத்தையும் அவ்வளவு தரவா பாராயமா படிச்சிருந்தவங்க போன இயேசுவை அறியாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று ஆவிக்குரிய ஆள்கள் என்று ஆலயத்துக்கும் போயிட்டு, ஆனாலும் வியாதியிலையும் பிரச்சனையிலையும்
கடன்லையும் மூழ்கி கொண்டே இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இந்த ராஜா நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார், மீட்க வந்திருக்கிறார், நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இவர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க